அன்னைக்கு நாக்பூர் காடு முழுவதுமே ரொம்பவே பலமா காத்து வீசிக்கிட்டு மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பறவைகளுமே தங்களோட கூட்டுல பத்திரமா இருந்தாங்க. அப்ப ஒரு குருவி மட்டும் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அண்ணா, அக்கா, இந்த வீட்ல யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நான் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டும் 2 நாள் ஆகுது. எனக்கு யாராவது உதவி செய்யுங்க ப்ளீஸ். ஏய், என்ன குருவி எங்க வீட்டு முன்னாடி இருந்து கத்திக்கிட்டு இருக்க? உன்னை இந்த காட்டுல நான் பார்த்தது இல்லையே. நீ எங்க இருந்து வந்த? தாகமண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். இதை தேடி நான் வரும்போது ரொம்ப பயங்கரமா மழை பெஞ்சிருச்சு. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. இந்த காட்டுல எனக்கு யாரையும் வேற தெரியவும் தெரியாது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல நான் தங்கிட்டு போகவா? எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அண்ணா. ஓ, என்ன குருவி, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்க என்ன போற வாரம் உங்களுக்கு சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கோம். உன்னை எல்லாம் அப்படியெல்லாம் தங்க வச்சிட முடியாது. நீ தங்குற மாதிரி தங்கி எங்க வீட்டுல இருக்கிறத எடுத்து போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு 2 காகங்களும் அங்க இருந்து போயிருச்சு. அடுத்து அந்த குருவியோ காளிகாகத்து வீடு பக்கத்துல இருந்த தன்வி குருவி வீட்டுல போய் கத்த ஆரம்பிச்சுது. குருவி, யாராவது உள்ள இருந்தா எனக்கு உதவி செய்யுங்க. நான் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சத்தத்தை கேட்டுட்டு தன்வி குருவி வெளியே வந்து பேச ஆரம்பிச்சுது. ஏய், நீ யாரு குருவி? உன்னை பார்த்தா புதுசா இருக்கு. குருவி அக்கா, நான் பக்கத்து கிராமத்துல இருந்து உணவு தேடுறதுக்காக இங்க வந்தேன். ரொம்ப மழை பெய்யறதுனால நான் மழையில மாட்டிக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தங்குறதுக்கு அனுமதிப்பீங்களா? வா குருவி, தாராளமா என்னோட வீட்டுல தங்கு. உனக்கு என்ன உதவினாலும் நான் செய்யறேன். வா, வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி குருவி அந்த குருவியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. அதுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான சோளம், பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துச்சு. அதை சாப்பிட்ட குருவியோ ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. மறுநாள் காலையில அந்த குருவி தன்னோட வீட்டுக்கு போறதுக்காக வெளியே கிளம்பி ஆரம்பிச்சுது. அப்படி போகும்போது தன்வி குருவிட்ட கொஞ்சமா விதைகள் கொடுத்து, இந்த விதைகளை உன்னோட வீட்டு முன்னாடி நட்டு வை. இது உனக்கு தேவையான எல்லா வகையான பழங்களையும் உனக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சுது. அந்த பறவை சொன்ன மாதிரியே தாங்கிட்ட இருக்கிற விதைகள்ல ஒரு விதையை மட்டும் மண்ணுல போட்டு மூடி வச்சுட்டு தன்வி குருவி தனக்கு வேண்டிய உணவை எடுக்கிறதுக்காக பறந்து போக ஆரம்பிச்சுது. தன்வி குருவி பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்துமே தூரத்துல இருந்து ராணிக்காகவும் காளிக்காகவும் கண் கொட்டாம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தன்வி குருவி அங்கிருந்து போனதுமே ராணிக்காகவும் காளிக்காகவும் அந்த விதை பக்கத்துல வந்தாங்க. இங்க பாத்தியா ராணி, இது ஒரு மந்திர மரம். இது தெரியாம தன்வி குருவி உணவு எடுக்கிறதுக்காக வெளியே போயிருக்கு. ஆமா காளி, இந்த மரத்தை நாம எப்படியாவது சொந்தமாக்கிடணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம வீட்டை தூக்கிட்டு வந்து இந்த மரத்து பக்கத்துல வச்சிடலாம். அப்போ அது நம்ம மரமா மாறிடும். அப்படி சொல்லிட்டு 2 காகங்களுமே தன்னோட வீட்டை தூக்கி கொண்டு அந்த மாமரத்து பக்கத்துல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்த அந்த இனிப்பு மாம்பழத்தை அவங்க சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. தூரத்துல இருந்து தன்வி குருவி வரதை பார்த்து 2 காகங்களும் பொய் சொல்றதுக்காக தயாராயிருந்தாங்க. காளி அண்ணா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இந்த மரம் எப்படி இங்க திடீர்னு வந்துச்சு? நான் வேற ஒரு விதைய வச்சுட்டு போனேன், அதை நீங்க பாத்தீங்களா? என்ன தன்வி குருவி, விதைய வச்சுட்டு போனா அது வளர்றதுக்கு எப்படியும் ரொம்ப நாள் ஆகும். இது எங்களோட மாமரம். ஆமா தன்வி குருவி, இது எங்களோட வீடு. ஏன் இத்தனை நாளா நீ கோமால இருந்தியா? எங்க வீடு முன்னாடியில இருந்து இங்க தானே இருக்குது. போ, நீ உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகமும் காளிக்காகமும் அந்த தன்வி குருவியை ஏமாத்தி அவளோட வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சில நாள் கழிச்சு அந்த குருவி தன்வி குருவியை பார்க்கறதுக்காக போச்சு. என்ன தன்வி குருவி, உன்னோட வீட்டு முன்னாடி ஒரு மாமரத்தையும் காணோம். நான் தந்த விதைகளை நீ முளைக்க வைக்கலையா? அது ஒரு மந்திர விதை. அப்படி அந்த குருவி சொன்னதுமே தன்வி குருவி தனக்கு நடந்ததை பத்தி அந்த குருவி கிட்ட சொல்லுச்சு. தன்னை காகங்கள் ஏமாத்திருச்சு அப்படின்னு. ஓஹோ, அப்படி பண்ணிச்சா அந்த காகங்கள்? நான் உனக்கு இன்னும் சில விதைகள் தரேன். நீ அதை மண்ணில ஊனி வை. அந்த விதைகள் அந்த காகங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கும். அந்த குருவி சொன்ன மாதிரியே தன்வி குருவி விதைகளை வாங்கிட்டு வந்து தன்னோட வீட்டு பக்கத்துல மறுபடியும் போட்டு வச்சுட்டு ஓரமா நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுது. அந்த மரம் திடீர்னு வளர்ந்து சில வைரங்களையும் தங்கங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சுது. இதை பார்த்துட்டு ராணிக்காகவும் காளிக்காகவும் அதை அபகரிக்கக்காக ஆசைப்பட்டு பக்கத்துல வந்தாங்க. பாத்தீங்களா காளி, தங்கமும் வைரமும் இருக்கிற மரம் இருக்கு. நம்ம எப்படியாவது எடுத்துட்டு அந்த தன்வி குருவியை ஏமாத்திடலாம். ஆமா ராணி, நமக்கு ரொம்ப தங்கங்களும் வைரங்களும் கிடைச்சிருக்கு. அதனால மரத்துல இருந்து நம்ம அந்த வைரத்தை மட்டும் இப்போதைக்கு எடுத்துட்டு போவோம். அப்புறமா மரத்தையும் எடுத்துக்கலாம்.
அப்படி ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மரத்துல இருந்து ரெண்டு குச்சி வந்து அந்த காகங்களை அடிக்க ஆரம்பிச்சுது. காகங்களும் வலி தாங்க முடியாம ஐயோ என்ன காப்பாத்துங்க, ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு கத்தவே ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தவங்க பொருளை அடைய நினைச்ச அந்த காகங்களுக்கு அடி மட்டுமே மிச்சமா கிடைச்சிது. இதனாலதான் நம்ம பொருளை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது, அது நமக்கு அடியாவும் விழும். குழந்தைகளே, இது விஷ் பண்றதுக்கான நேரம். ஹெலன், சோனா, பாபா ஸ்ரீ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா எனக்கு கீழே உங்க பேரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.